கருப்பசாமி மறுபடியும் கஞ்சப்பன் ஒரு பேச்சுப்பா. ஆமாப்பா, நல்லபடியாக திருமணம் எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துடணும் அப்படி தான் கேட்க வந்தேன். அதனால் மகனுக்கு நல்லபடியாக கருப்பசாமி நான் தொலாவி பிடிச்சி சீக்கிரமாகவே நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. இந்த ஐப்பசி 30 பொறுமையாரு, சரியா? கார்த்திகை பிறக்கிறதுக்குள்ளே இப்போ அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு ஆளுக்கு உனக்கு கண்ணுக்கு காட்டுவேன். நான் தான் சொல்கிறேனே, அது சரியாக வரும்னா அதையவே பேசி முடிச்சிடலாம். அது எதுவாக இருந்தாலும் நான் நல்லதாக நான் கருப்பு அமைச்சு கொடுத்தா போதும்ல. கிட்டவா அப்படியா? நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் உன் மகனுக்கு கொடுத்துரு. நான் கருப்பசாமி கூடவே வரப்போ. கிட்டவா இப்போதைக்கு மாறுறதுக்கு உத்தரவு இல்லை மகளே, சரியா? என்னால் முடியல, ஓட்டவே வண்டி ஓட்ட முடியல, சித்திர கொடுத்தாங்க, என்னால் முடியல, போக நிற்கிறேன் நான் அப்படின்னு. அப்படியா? சரி, வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுமையாரு. ஞாயிற்றுக்கிழமை கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணும், சரியா? ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எண்ணமங்கலம் போயிடுச்சுப்பா. எப்படியோ உசுரை காப்பாற்றணும், அப்படி தானே? அதனால் மருத்துவத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்து இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து அதனால் என்னோடய இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னு உன்னோட கேள்வி, அப்படி தானே? நான் கருப்பசாமி ஒரு ஸ்டெப்பு தாண்டி போயிட்டேன். இருந்தாலும் உசுருக்கு சேதம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் திருப்பி கூட்டிகிட்டு வந்து விட்டால் போதுமா? அதே போல் நான் கருப்பசாமனுக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுண்டாமானே, போய் காலில் விட்டுவான். அதனால் நம்ம நினச்சது போல் தொழிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு, அதனால் பண உதவியும் யாரோ ஒருத்தர் மூலியமாக உனக்கு அமைச்சு கொடுத்து பையனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால் போதுமில்ல. நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறேன். இதை மட்டும் அவங்ககிட்ட போகிற மாதிரி ஒப்படைச்சிரு. நீ கேட்டதை விட உனக்கு நல்லபடியாக அமைச்சு தந்துடுறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு போயிரு. கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் உன்னுடைய குடும்பத்தை பார்த்த மகளை, குடும்பத்தை போய் பார்த்ததில் திரும்பி அவள் வந்தால் சேர்த்திக்க முடியாது. அதனால் அந்த பொண்ணு ஆகாது, சரியா? விலகி போக மாட்டேதுன்னா முதல்ல தாலி யார் கட்டினது? நீ சொல்லு. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி உனக்கு நேந்தி அவன் போக மாட்டேன்னா நீ சொல்ல முடியுது? அவன் நல்லா இருந்தால் உன் மகனை தேடி மறுபடியும் திரும்பி வருவாளா? கேட்க பதில் பேசு. அது சரி வராதுராமானே. உனக்கு அவளோட இருக்கணும்னு உனக்கு விருப்பமா? முதல்லையே இன்னொருத்தன் தாலி கட்டிட்டான், அப்படி தானே? அவன் சரியில்லை, அவனும் கல்யாணம் ஆனவன். அப்படிங்கிறதுனால இல்லை பழசே நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அதனால் அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு மறுபடியும் அவள் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறான். அதுக்கு வேண்டி நம்ம வந்து கோமாளி ஆகிடக்கூடாது. அதனால் நீ சன்னியாசியாகவே இருந்தாலும் அவள் ஆகாது. ஒரே வார்த்தை, அவ்வளோதான். என் சகோதரன் உன்னோட இருப்பிடத்தில் இருக்கேன். அப்படி இருக்கிற பிள்ளை உன்னோட இருப்பிடத்துக்கு வரலாமா? நீ நியாயமாக தப்பான்னு நீ சொல்லு பார்ப்போம். அதனால் அது சரி வராது. அதனால் உனக்கு நல்ல பிள்ளையா மகனுக்கு நானாக பார்த்து அமைச்சு கொடுத்துறேன். சொன்னபடி கேட்காம அதுக்கு கீது பண்ணினேன் அப்படின்னா என் சகோதரனும் போயிடுவேன், வாழ்க்கையும் மகனுக்கு போயிடும். நான் தான் சொல்லிட்டேன், அவள் போக மாட்டேங்கிறா அப்படின்லாம் பேசக்கூடாது, வேணாம், அவ்வளோதான். ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே நல்ல பிள்ளையாக பார்த்து ஒரு பேச்சுவார்த்தையை என் மகனுக்கு முடிச்சிடலாம். நீ அதை பற்றிலாம் கவலையப்பட வேண்டாமானு, சரியா? அதனால் இப்போ மண் எங்கே போய் எடுக்கிறது? அப்படி தானே? அதனால் மண் எங்கே போய் எடுக்கிறது? இது புத்து மண்ணு தான் எடுக்கணும், சரியா? நீ கேட்டது போல் அதை எடுத்து நீ ரெடி பண்ணு. நான் கருப்பசாமி கூட இருந்து நல்லபடியாக அது வேணால் வெயிட் பண்ணி கேளு, இல்லாமல் தான் வியாழக்கிழமை வந்து கேட்டுப்போ, சரியா? நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நீ கேட்டது போலையே உனக்கு நல்லபடியாக பொண்ணும் அமைச்சு தொழிலும் அமைச்சு என் சகோதரனை வந்துடுவான், சரியா? அதனால் கார் சாவி மட்டும் இருக்கு எடுத்துகிட்டு வாடாமானே. கேட்டு கார் சாவி மட்டும் இருக்கு எடுத்துகிட்டு வா. இப்போ கார் எடுத்துருக்கோம், அப்படி தானே? நான் கருப்பசாமி கூட இருக்கேன், அதை பற்றியெல்லாம் நீ பயப்படவும் வேணாம். சரி, போய் காலில் விழுந்துட்டோம். அந்த பிள்ளைக்கு எக்காரணத்தை கொண்டு மறுபடியும் வரணும் தான் சொல்லுவாள், நீ உள்ளே விடக்கூடாது. அதனால் நல்லபடியாக திருமணத்தை அமைச்சு கொடுத்து தொழிலும் அமைச்சு கொடுத்து என் சகோதரனும் நல்லபடியாக கருப்பம் கூட வந்துடுவேன். அதனால் நீ கவலையே பட வேணாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டல் சுருட்டு வாங்கிட்டு வந்துடணும், சரியா?
அதுக்குள்ளே அவள் வர்றதுக்கு எல்லாமே நான் கருப்பை அமைச்சு கொடுத்தேன். இந்த 4 வேலுக்கு வச்சிட்றாமானே. ஒன்றை வந்து வண்டியில் வச்சுக்க. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் இதை வண்டிக்கு கட்டியிருக்கேன். நான் கூடவே இருக்கேன். வண்டியிலே எந்த இடைஞ்சல் வராது. நான் கருப்பசாமி கூடவே வந்து காப்பாற்றி கொடுத்துட்றேன். ஆனால் அந்த ஒன்று மட்டும் ஆகாது, மற்றதெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குது. அது அப்படியே போகவே அடுத்து ஒரு 90 நாளுக்குள்ளே என் சகோதரன் அந்த இடத்துல வந்து உட்காந்துருவேன். கூடவே வரம்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. வைகுந்தம் போயிடுச்சுப்பா. வைகுந்தம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் பணம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிற்கி வச்சுருக்குது. அதனால் நம்ம போய் கேட்டோம்னா கரெக்டான பதில் வர மாட்டேங்குது. அதானே கேட்டேன். அதனால் உனக்கு பணத்தையும் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து செய்கிற தொழில் தறி தொழில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதுலேயும் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து கேட்டது போல் உனக்கு ஒரு வாரிசும் கருப்பசாமி கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டுவான். சரிப்பா, நீ கேட்டது போல் தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன், பொருளாதாரமும் நெருக்கடியெல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் பாங்காக வச்சுக்க. பணமும் வசூல் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகிற மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். அமாவாசைக்குள்ளே எல்லாத்துலேயும் போய் பார்த்துட்டு வா. அமாவாசை அன்னைக்கு என்னை வந்து பாரு. அதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல முடிவாக கருப்பை அமைச்சு கொடுத்துருவான். பணம் வசூல் பண்ணிடலாம் போ. இதில் பெட்டி கடை ஸ்டாப்பில் ஆடுறாமான இருக்கா? உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமோனே. குடும்பத்தை போய் பார்த்ததில் சரி, நமக்கு நேர காலமெல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு வாக்குவாதத்தில் தேவையில்லாமல் 1 வருஷம் 9 மாதம் ஆச்சு. ஒரு சில வேலைகளெல்லாம் கொஞ்சம் குளறுபடியெல்லாம் நடந்துருச்சு. அதனால் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொழிலும் சரி, வருமானமும் சரி, வீட்டில் ஒரு இழப்பும் சரி, எல்லாமே சரிவாக போயிடுச்சு. அதானே? அதனால் நான் நம்ம குடும்பத்தில் என்ன நடந்துச்சோ அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு யாருன்னு கண்ணுக்கு காட்டினா போதும்ல. அப்படி காட்டினா போதும்ல. போய் காலில் வந்துடுவான். நம்ம எதிர்பார்ப்பு போலையே கருப்பசாமி நமக்கு வந்து ஆமாப்பா அடுத்த ஒரு 63 நாள் பொறுத்துக்க. அந்த 63 நாளில் நீ கேட்டது போலையே அவனுக்கு தக்க தண்டனையும் கொடுத்து கண்ணு முன்னாடி காட்டிடுறேன்டாமானே. அதனால் நீ வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு வந்து பார்த்துட்டு மட்டும் போ. நீ கேட்டது போல் அடுத்த 63 நாளில் அவனுக்கு தண்டனையை கண்ணு முன்னாடி காட்டிடுறேன். நம்ம வீட்டில் என்ன கஷ்டப்பட்டோமோ அது நடந்துடும். அதே மாதிரி வர வேண்டியதும் உனக்கு வர வச்சு கொடுத்து தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்தா போதும்ல. இந்தா இதை பாங்காக வச்சுக்க. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கருப்பேன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு நான் வந்து ஒரு காலத்தில் பொட்டி கடை வச்சுருந்தேன். யாராமனே பொட்டி கடை வச்சுருந்தது? நீ கடை வச்சுருந்தியா? நீயும் கடை வச்சுருந்தியா? 2 பேரும் போய் காலையில் வந்துட்டு வா. இப்போ குடும்பமே பிரிஞ்சு வச்சு அப்படி தானே? நீ போய் உட்கார், கூப்பிட்றான். உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து எதை எடுத்தாலுமே நட்டம். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து நல்ல மாதிரியாக உடல்நிலையும் சரி பண்ணி ஓரளவுக்கு காப்பாற்றி உடம்பும் சப்போர்ட் பண்ண மாட்டேது. அப்படி தானே கேட்டேன். நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விட்டு ஓடு. அதே போல் உனக்கு தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து உடம்பு தொந்தரவை சரி பண்ணி இன்னொரு வாய்ப்பு தொழிலும் அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் அதுதான் நான் அமைச்சு தரேன்ட்டனே. அதனால் எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வரணும். வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. நீ கேட்டது போல உனக்கு எல்லாம் கருப்பசாமி உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பன் கூடவே வரும்போது தானே இதை கூட இருப்படத்தில் வச்சிரு. இந்த தரேன். அப்படியா? ஒரே ஒரு கனி இருக்கு, நீங்க புளிஞ்சு தரேன் அப்படின்னீங்க. 60% இருக்கு, இன்னும் புளிஞ்சு கொடுக்கல. அப்படியாடாமானே? போக வாய்ப்பு இல்லை. சரி பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணு, நான் இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன். அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வர வியாழக்கிழமை நான் சொன்னதை கொண்டுட்டு வா. நல்ல வீடு ஒன்று அமைக்கணும். உனக்கு நான் முதல் இதை அமைச்சு கொடுத்துறேன். சிக்கல் அமைச்சு கொடுத்து உடம்புல இருக்கிற தொந்தரவும் சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்தடுத்து உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு ஒசூர் வச்சுப்போ. ஒசூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு நகையெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த நகை பிரச்சனையில் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்துட்டேன்னா தீர்த்து கொடுத்துட்டேன். போய் காலைல வந்துட்டோம். அதே போல் நகை பிரச்சனை தீர்ந்துருச்சு. அதே போல் வேறு என்ன பண்ணணும்? அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலையும் சரி பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் சொன்னபடி கேட்க வச்சு சந்தோஷம் பிரியமாக குடும்பத்தில் இருக்கணும். குடும்பத்தில் எல்லாம் சிக்கலாகவே இருக்குது. குடும்பத்தில் அமைதி இல்லை, நிம்மதியும் இல்லை. அதுன்னு கேட்டேன். அதனால் கருப்பசாமி என்ன எழுது உனக்கு நிம்மதியாக கொடுத்து தொழிலும் அமைச்சு கொடுத்து
4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? அப்படியா? நான் கனி கொடுத்துட்டு போகிறேன், பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் 2 நாளைக்கு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனா நீ இருந்து நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நீ இதை வாழ வச்சு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு என்னோடய இருப்பிடத்தில் கொண்டு வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ வர அம்மா வாசிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் நான் வந்து டெண்டரை எடுத்து வேலை செய்கிறேன்ப்பா, டெண்டரை எடுத்து வேலை செய்கிறேன். ஆனால் டெண்டர்னு பேர் தான் இருக்குதே தவிர வேலை ஒன்றும் இல்லை. அப்படி தான்டாமாண்ணே. அதனால் கருப்பசாமி உனக்கு வேலையும் உனக்கு போய் டெண்டர் அமைக்கணும். ஒரு 3 மாதம் பொறுத்துக்க. 3 மாதத்துக்குள்ளே உனக்கு டெண்டர் ஒன்று வர்ற மாதிரி ஆரம்பத்தில் சிம்பிளாக வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு தரேன். அதுக்கப்புறம் உனக்கு எல்லா டெண்டரும் உனக்கே வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே மாதிரி மகனுக்கு திருமணம் நடக்கணும், அதையும் இந்த கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் உனக்கு நல்லபடியாக திருமணத்தையும் அமைச்சு கொடுத்து அதே போல் உனக்கு டெண்டரும் கருப்பசாமி உனக்கு கிடைக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி அமைச்சா போதும் இல்லை? கிட்டவா இதை பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் ஏம்பேரை சொல்லி பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. நோய் நொடியில் நம்ம வாழவும் வச்சு கொடுத்துறேன். சீக்கிரமாக இந்த வேலை அமைச்சு கொடுத்துறேன்டாமண்ணே. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. அதனால் கருப்பசாமி எனக்கு சம்மதம் வாங்கி கொடுத்து எப்படியோ எங்கள் 2 பேர்த்த சேர்த்தி வச்சிடணும். யாருப்பா சேர்த்தி வச்சிடணுமா? 2 பேர்த்தையும் எப்படியோ சம்மதித்து சேர்த்தி வச்சிடணும். கொங்கல் நகரமா நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு பேச வச்சு நல்லபடியாக சம்மதத்தையும் வாங்கி 5 மாதம் பொறுத்துக்க. 5 மாதத்தில் சம்மதம் கிடச்சிடும். நம்ம உனக்கு சம்மதம் தானே ஒரு பிரச்சனை, நான் வாங்கி தருவேன். நல்லபடியாக சம்மதத்தை வாங்கி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி அவளையவே திருமணம் பண்ணணும். கண்டிப்பாக நான் அமைச்சு தரணும். அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடியும் ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டாமான்னு. குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு வேலை நல்லபடியாக வேலையை அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நல்லபடியாக திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பும் அமைச்சு தரேன். இந்த ஐப்பசி 30 கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. நீ கேட்டது போல் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக அவனையும் வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன், வேலையும் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நான் சொன்னேன் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வேலை அமையல, அதானே நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இது எல்லா மக்களும் சாப்பிட்டணும். நீ கேட்டது போல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ.